வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையை, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையை. ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. சேர்ந்து சொல்லுவோம். ஆவியே தெய்வமே, தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, வழி காட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, வழி காட்டும் தூய ஆவியே. ஆவியே பரிசுத்த ஆவியே, தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. ஆவியே சேர்ந்து பாடுவோம். ஆவியே ஆமென். தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. இயேசுவே தூய இயேசுவே, ராஜா இயேசுவே, தூய இயேசுவே, இயேசுவே தூய இயேசுவே, இயேசுவே தூய இயேசுவே. ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் உங்க பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, உங்க பிரசன்னம் இல்லாத ஒரு ஆராதனை எங்களுக்கு வேண்டாம்பா. ஆண்டவரே, உங்க மகிமை இல்லாத ஒரு ஆராதனை எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதையும் நீர் ஆளுகை செய்வீராக. உங்க பிரசன்னம் இறங்கி வருவதாக. வருகிற ஒவ்வொரு சனங்களையும் உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே ஆமென். எதிர்பார்ப்புகளோடு ஏக்கத்தோடு ஆண்டவரை விடுதலையை நாடி வருகிற ஜனங்களுக்கு என் தேவன் இந்த ஆராதனையில அப்படிப்பட்ட கிரியைகளை செய்து ஜனங்களை மகிழ பண்ணுவீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா மனுஷிக வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாக்கி செபிக்கிற எல்லா பொல்லாத அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம் விலகி போகட்டும். வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகள் எல்லாம் விலகி போவதாக. தேவ பிரசன்னம் மாத்திரமே இந்த ஆலயத்தையும் இந்த வளாகத்தையும் ஆமென் எங்களையும் நிரப்பட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன்.
மகிமை ஆண்டவரே எங்களை மூடிக்கொள்ளுவதாக. ஆண்டவரே பாடப்போகிற பாடல்கள், துதி, ஆராதனைகள், ஸ்தோத்திரங்கள், ஜெபங்கள், காணிக்கை பகுதிகள், ஆண்டவரே வேத வசனங்கள், ஆமே சாட்சி வேளைகள் எல்லாவற்றையும் நீர் மாத்திரமே ஆளுகை செய்து உங்க பிரசன்னத்தை மாத்திரமே வெளிப்படுத்துவீராகப்பா. எங்களை மறைத்து நீர் ஆளுகை செய்யும். இந்த புல்பீட்ல தேவ பிரசன்னம் உலாவட்டும், தேவ மகிமை வெளிப்படட்டும், தேவ வார்த்தை வெளிப்படட்டும், ஆலோசனைகள் வெளிப்படட்டும், எச்சரிப்புகள் வெளிப்படட்டும், ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். ஆண்டவரே கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. கிருபை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ்ந்த கடவோம். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே மகிழ்ச்சியோடு நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோமாக. பல பாடல்களை பாடி ஆமே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமே, ஹல்லேலூயா. கர்த்தர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நாம் சில பாடல்களை பாடி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். அவருக்கு தெரிந்த ஒரு பாடல், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்ற ஒரு பாடல். சத்தத்தை உயர்த்தி நாம் பாட போகிறோம். இருக்கிற யாவரும் ஒரு மனதோடு ஆண்டவரை முழுமையாய் முழு உள்ளத்தோடு எல்லா தேவனை உண்மையாய் துதிப்போமே. இயேசுவே ஆண்டவர், அவரை உண்மையாய் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு மனதோடு பாடுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே, நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே, அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம்.
ஹalleluya. ஆண்டவர் ஏன் நமக்கு கை கொடுத்திருக்கிறாரு? கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆண்டவர் ஏன் நமக்கு கைகளை கொடுத்திருக்கிறாரு? கைதட்டி பாடுறதுக்கு. வசனம் சொல்லுது கைத்தாளத்தோடும் பாடுங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனால் யாரும் கைத்தாளம் போடுற மாதிரி இல்லை, நாவும் திறந்த மாதிரி இல்லை. வாலிபர்கள் யூத் எல்லாம் நீங்களே சோம்பேறியாக உட்காந்துருக்கிறீங்க, பெரியவங்க நீங்களும் சோம்பேறியாக இருக்கிறீங்க. ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நல்ல கைத்தாளத்தோடு உற்சாகத்தோடு பாடணும். எப்படி பாடணும்? அதுவும் சத்தம் வர மாட்டேங்க. கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி பாடணும்? இன்னும் சத்தமா சொல்லுங்க. எப்படி பாடணும்? கைத்தாளத்தோடு சத்தமா முழு உள்ளத்தோடு முழு மனதோடு பாடணும். ஆண்டவர் அதை தானே எதிர்பார்க்கிறாரு. நமக்குள்ள ஆண்டவர் மேல உண்மையான முழு அன்பு இருந்துச்சுன்னு வைங்களேன். நான் யூத் மீட்டிங்ல சொல்லியிருக்கேன், யாராவது நமக்கு ரொம்ப பிடிச்ச நபர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு, அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்லி அதிகமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், வெளியில் போகிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அப்படியெல்லாம் இருக்குது. ஆண்டவரை முழுமையாக நம்ம அன்பு கூர்ந்தோன்னு வைங்களேன், இந்த நேரம் ஆண்டவரோட நேரத்தை செலவழிக்கிற நேரம். எப்படி சொல்கிறீங்க? ஆண்டவரோட கொஞ்சம் சத்தம் கேட்கல. ஆண்டவரோட புரியல, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். ஆண்டவரோட நேரத்தை செலவழிக்கிற நேரம், அப்படிதானே? ஆண்டவரோட, இன்னும் சத்தம் வரல. ஆண்டவரோட, இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைங்களை சத்தமாக சொன்னாதான் நான் விடுவேன், இல்லைனா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் எல்லாம் சொன்னாதான் நான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கு. ஆண்டவரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம் முழு உள்ளத்தோடு. நம்ம தான் என்ன செய்யணும்? ஆண்டவரோட நான் நேரத்தை என்னென்ன ஆண்டவரும் நானும் தான் இந்த இடத்துல. யாரு? ஆண்டவரும் நான் எல்லாம் ஒரு மனமாக எல்லாம் கூடி இருந்தாலும், ஆனால் தனிப்பட்ட முறையில் இந்த இடத்துல ஆண்டவரும் நானும், ஆண்டவர் என் கூட பேச போகிறாரு, ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறாரு, ஆண்டவர் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு புதிய ஒரு அபிஷேகத்தை கொடுக்க போகிறாரு, புதிய ஒரு பலனை கொடுக்க போகிறாருன்னு சொல்லி நாம் தான் எப்படி பாடணும்? முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி பாடணும். பாடுவோமா? சத்தத்தை உயர்த்தி இப்போ நீங்கள் கை தட்டி நல்லா பாட போகிறீங்க. பாடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. அதே சத்தத்தோட நாம் பாடுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இந்த சத்தம் முழு சத்தத்தை உயர்த்தி, உங்க சத்தம் அதிகமா இருக்கணும். நல்ல உற்சாகம், எல்லா கரங்களை தட்டி இயேசுவே ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை.
காப்பவர் அவர் ஒருவரே அல்லவர். ஆயுளெல்லாம் காப்பவர் ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. என் முன்னே சென்றீரே பயணத்தை காத்தீரே. என் முன்னே சென்றீரே என் பயணத்தை காத்தீரே. ஓ மகிமையாய் மூடி நீரே எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையாய் நம்மை பாதுகாத்தாரோ அதை நினைத்து பார்ப்போமே, நினைத்து பார்த்து பார்ப்போமே. மகிமையாய் மூடி நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்தாரே, நம்மை பாதுகாத்தாரே, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தாரே. ஓ எல்லா நேரத்திலும் ஆபத்துக்கள் சூழ்ந்த நேரத்திலும், ஓ பிரச்சனைகள் சூழ்ந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மை முழுமையாய் பாதுகாத்தாரே. ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே.
துதிகளும் நான் செலுத்திக் கொண்டே இருப்பேன். ஓ துதிபலி செலுத்துவேன், துதிகளை செலுத்துவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஓ அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. எல்லா கரங்களை தட்டி துதிப்போமே. ஓ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போமே. அவரை துதிப்போம், அவரை துதிப்போம். இந்த நேரத்தில் உங்க இருதயம் அவரை ஸ்தோத்தரிப்பதாக, உங்களுடைய இருதயம் அவரை துதிப்பதாக. ஓ உள்ளத்தின் ஆழம், உள்ளத்தின் நிறைவினால் துதிப்பதாக. ஓ நீ துதிக்க 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 துதிக்க, ஓ பாடலே பாடினது போல ஓ ஒரு மகிமையின் மேகம் நம்மை மூடுகிறதா இருக்கிறது. ஒரு மகிமையின் மேகம், ஓ கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை தொடுகிறதா இருக்கிறது. ஓ சதலர மனகதரே பலகதரரா, ஆவியிலே நிறைந்தவர்களாய், அபிஷேகத்தில் ஆண்டவரே அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய், ஓ அந்நிய பாஷையிலே துதிப்போமே. இயேசுவே ஓ ரிதலரக சகதல ரிபல தனமனகதரரா, ஓ விடுவிக்கிற ஒரு வல்லமை, ஓ விடுதலை செய்கிற ஒரு வல்லமை, ஓ கிரியை செய்கிற வல்லமை எங்களை தொடுவதாக. ஓ எங்களை தொடுவதாக, எங்களுடைய சரீரத்தை தொடுவதாக, எங்களுடைய அவயவங்களை தொடுவதாக. ஓ ரிமனகதர மனகதரேக சகதல ரிமனகதரரோ, விடுதலையை தருகிற தேவன், விடுதலையை உண்டு பண்ணுகிற தேவன், ஓ கட்டுகளை அறுக்கிற தேவன், ஓ இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவன். ஓ சகல ரமனகதல ரிமனகதரரா, புதிதாக்குகிற வல்லமை, புதிதாக்குகிற ஒரு அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. ஓ ஜீசஸ் ஹalleluya, உம்மையே துதிப்பேன் இயேசுவே, உம்மையே துதிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல நம்மளை விட்டு கொடுத்தா மட்டும்தான் ஆண்டவர் நம்மை தொடுகிறவராக இருக்கிறார். சில நேரங்களை எப்பவும் பாடுற பாட்டு தானே, சில நேரங்களை எப்பவும் அதே கைதட்டு, அதே பாடல்கள், அதே கத்தி ஜோமன்றதானே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இருதயத்தை கடுமையாய் வைத்திருப்போம் என்றால் ஆண்டவருடைய தொடுதலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் உன்னை தொடணும்னா என் இருதயம் லகுவாய் மாறி, ஓ கர்த்தரனை தொடுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், கர்த்தரனை நிரப்புவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல எப்போதெல்லாம் வந்து நிற்கிறோமோ அப்போதெல்லாம் உன்னை தொட்டு, ஓ உன்னை தொட்டு உன் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்கிற தேவன். ஓ ஷகதரி மனகதலரி மனகதலர புனகுதரோ ஷதலதரரா ரேதலர மனகதரரா. ஏசையா நீ நல்லவர், நீ நல்லவர். ஓரி பலதலர மனகதரரா. ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்ன தொடுங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்ன தொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோமே. ஆண்டவரே என்ன தொடுங்க ஆண்டவரே, என் சரீரத்தை தொடுங்க, என் உச்ச தலையில உங்க கரை அமரட்டும் ஆண்டவரே. ஓ இயேசுவே, வேதாகமத்தில் அநேக பேர் ஆண்டவரே ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற பேர் அநேக அற்புதமான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை செய்தார்கள். ஏன் இன்றைக்கு நம்மளால செய்ய முடியல? கர்த்தருடைய தொடுதலை நாம் முழுமையாக இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய முழுமையான ஒரு அபிஷேகத்தை நாம் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறோம். இன்னும் ஏன் நான் விழுந்து கிடக்கிறேன் என்றால் கர்த்தருடைய தொடுதலை எனக்குள்ள இன்னும் நிறைவாய் வரவில்லை. நிறைவாய் இல்லாதபடி சில இடத்துல சில நேரத்துல நான் இந்த உலகத்துக்கு இடம் கொடுக்கிறேன். ஏனென்றால் முழுமையாய் அவரிடத்துல நான் ஒப்பு கொடுக்கல. ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரே, இந்த தீமையான காரியம் முழுமையா எனக்கு வேணாம், முழுமையா கொஞ்சம் கூட எனக்கு வேணாம் சொல்லி முழுமையா எப்போ ஒப்பு கொடுத்து நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் அப்பதான் ஆண்டவர் நம்மை முழுமையாய் நிரப்புகிறவராய் இருக்கிறார். முழுமையாய் நிரப்புகிறவராய் இருக்கிற ஆண்டவர் இடத்துல சொல்லும், ஆண்டவரே என்னை தொடுங்க, ஆண்டவரே என்னை தொடுங்க, இயேசுவே இயேசுவே என்னை தொடுங்கப்பா, இயேசுவே என்னை தொடுங்க ராஜா. ஹல்லேலூயா. ஓ ஷதலர மனகதலர மனகதரரா. இயேசுவே.
அல்லேலூயா. நிறைய பேரை காணலை. ஆமாம், இன்றைக்கு ஊழியம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி ஊழியத்துக்கு ஒரு 3:30 மணிக்கு எல்லோரும் வரணும். வராதவங்க வீட்டில் போய் சந்திக்கணும், சரிதானே? ஆமாம், வராத நபர்களை இன்றைக்கி சந்திக்கிறது தான் முதல் ஊழியம், சரிதானா? ஆமாம், இன்றைக்கி அதனால் 3:30 மணிக்கு சபைக்கு வந்துருங்க. வராதவர்களுடைய லிஸ்ட்டை நான் எழுதி வச்சுருக்கிறேன். ஆமேன் அவர்களை தொடணும். ஆமேன். அதே போல் ஆண்கள் ஐக்கியத்தில் கேட்டுக்கொண்டது போல் ஆண்களை லிஸ்ட்டை எழுதி வச்சுருக்கிறேன். முடிந்த பிறகு நெல்சன் பிரதர்கிட்ட கொடுக்குறேன். அவர்களை இன்றைக்கு நீங்கள் சந்தித்து மாலை ஆராதனைக்கு அவர்களை தயார்படுத்த உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த வாரம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து தேவ பிரசன்னத்துக்காக, வார்த்தைக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்கு முன்பதாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அல்லேலூயா. கேள்வினா பயந்துடாதீங்க, மார்க்கெலாம் போட்டு பாஸ்லாம் ஃபெயிலெலாம் பண்ண மாட்டேன். துன்பம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கையை தூக்குங்க. துன்பம் எனக்கு இருக்குது. எனக்கு இருக்குது, நான் உயர்த்தி தான் வச்சுருக்கேன். துன்பத்தில் தான் நான் இருக்கேன், என் குடும்பம் துன்பத்தில் இருக்குது, நான் துன்பத்தில் தான் இருக்கேன்னு மேக்சிமம் எல்லோரும் கையை தூக்கியிருக்காங்க, அப்படி தானே? அல்லேலூயா. எல்லார் வாழ்க்கையிலும் துன்பம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். பெற்றோர்கள் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை சொல்லி ஆராதனை கூட்டிகிட்டு வாங்க. ஆராதனையில் பயங்கர டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நல்லா ஒரு மனமாக ஆராதிக்க முடியலை. இங்கே பேசி சிரித்து விளையாண்டுக்கிட்டு ஆராதனை வந்தால் கவனமாக கர்த்தரை ஆராதிக்கணும். மண்டையை தட்டுன்னு வீட்டிலே சொல்லி கூட்டிகிட்டு வரணும். முன்னால் சின்ன பிள்ளைகளை முன்னால் உட்காந்து ஆராதிக்க வைக்கணும். இப்போவுமே அதை செய்யாட்டா ஒரு நாளும் ஒரு காலமும் உங்கள் பிள்ளைங்க வளரவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆகவே பிள்ளைகளை ஆராதனைக்கு போகிறோம், ஆராதனையில் எந்திரிச்சு அங்கங்கேயும் நடந்தேன்னா அடி கொடுப்பேன்னு அடி கொடுக்க பழகுங்க தயவு செய்து. ஆராதனையில் அலைய வைக்காதீங்க. இன்றைக்கெலாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நான் அவங்கள திட்டிக்கிட்டே ஆராதனை நடத்த முடியுமா? 2 ஆவி எனக்கு கிடையாது, ஏதோ ஒரு ஆவி தான் செயல்படும், அப்படி தானே? அவங்க எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறாங்க. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை சத்தம் போட்டு கூட்டிகிட்டு வாங்க. இல்லாட்டா நான் குடும்பமாக உட்கார வைக்க போகிறேன் சபைக்குள்ளே. எந்த குடும்பம் பிரச்சனை தொந்தரவு கொடுக்கும், அந்த குடும்பத்தை கர்த்தர் தான் பாதுகாக்கணும். அல்லேலூயா. ஆகவே உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து சொல்லி கூட்டிகிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, வார்த்தைக்கு நேராய் நாம் சிந்தையை திருப்புவோமாக. பாருங்கள், துன்பம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்குது, அப்படி தானே? எல்லார் வாழ்க்கையிலும் இன்றைக்கி துன்பமே இல்லாத நபர்களை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பத்தை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. துன்பம். ஆண்டவர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தானே தேடுகிறோம், ஆண்டவரை தானே ஆராதிக்கிறோம், ஆண்டவரை தானே என்னை மகிமைப்படுத்துகிறேன். வாரமே டெய்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். வேதத்தை வாசிக்கிறேன். என்ன செய்கிறேனே, ஏன் என் வாழ்க்கையில் இருந்து துன்பம் விலகலை, ஏன் என் வாழ்க்கையிலிருந்து பிரச்சனை விலகலை, ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சில கேள்விக்குறியோடு இந்த கால வேளையில் இந்த இடத்துல வந்திருக்கீங்க சிலர். அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். அல்லேலூயா. துன்பப்பட வேண்டியது என்னதுங்க? அவசியம், கட்டாயம். நீ துன்பப்பட்டு தான் என்ன செய்யணும், ஆக வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க தொழில் சில துக்கத்துக்கு நேராய் துக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது கொஞ்ச காலம், அல்லேலூயா, நீ படுகிற இந்த துன்பம், நீ அனுபவித்து வருகிற இந்த வேதனை, நீ அனுபவித்து வருகிற சில சோதனைகளை ஆண்டவர் கொஞ்ச காலம் என்று அங்கே சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்ச காலம். பலவிதமான சோதனை. பாருங்க, பலவிதமான
சோதனை. ஆமென். பாண்டிச்சேரியில் முத பிள்ளைய சேர்க்க போகும்போது ஆமென் மினி மீல்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அல்லேலூயா. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தான் பலவிதமான சோதனை, பலவிதமாக ஒரு சோதனை இல்லைங்க. அல்லேலூயா. பலவிதமான சோதனை. தொழிலுக்குள்ளே போனால் அங்கே ஒரு சோதனை, அங்கே ஒரு கஷ்டம். வீட்டுக்கு வந்தால் அங்கே ஒரு கஷ்டம். சரி, வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட போனால் அங்கே ஒரு கஷ்டம். பலவிதமான சோதனைகள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அது கொஞ்ச காலமாக கொஞ்ச காலத்தை கர்த்தர் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறார் உன் துன்பத்துக்கு. அல்லேலூயா. நீ நினைக்கிற இந்த நாட்கள் அப்படியே போயிடுமோ, என் வாழ்க்கை துன்பத்திலேயே கழிஞ்சு போயிடுமோ, துன்பத்திலேயே என் குடும்பம் அழிஞ்சு போயிடுமோ, துன்பத்திலேயே நான் போயிடுவேனோ என்று சொல்லி கலக்கத்தோடு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், சில காலம், கொஞ்ச காலம், பலவிதமான சோதனைகளினாலே நீங்கள் துக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. இந்த கொஞ்ச காலத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஆமென். உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமா மாற்ற போகிறார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறுமா. அல்லேலூயா. துக்கமே இல்லைன்னா சந்தோஷத்தின் மதிப்பு நமக்கு தெரியாது. சரிதானா? அல்லேலூயா. வேதனையே இல்லைன்னா சுகத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அதனால தான் சில நேரங்களிலே ஆண்டவர் பல சோதனைகளை, பல தீமைகளை, பல துக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து ஆண்டவர் யார் என்பதை விளங்க பண்ண வைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆமென். இங்க வேதம் சொல்லுகிறது, துன்பப்பட வேண்டியது அவசியம். நீ கஷ்டப்பட வேண்டியது அவசியம். நீ பலவீனப்பட வேண்டியது அவசியம். சில வேதனைகளை நீ சகிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. கர்த்தர் அதை அவசியமாய் பார்க்கிறார். அப்போ அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு அவசியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம அடைகிற துன்பங்கள், நாம் அடைகிற வேதனைகள், நாம் அடைகிற கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியம். அல்லேலூயா. வேத வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆகவே அவசியமானதை கட்டாயம் நாம சந்தித்து தான் ஆகணும். அல்லேலூயா. நமக்கு எதெல்லாம் அவசியம்? சாப்பாடு அவசியம், உடுக்கிற உடை அவசியம், இருக்கிற இடம் அவசியம். அப்படிதானே? அதே போல துன்பத்தை அனுபவிக்கிறது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சில துன்பங்கள், சில பலவிதமான சோதனைகள், இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். இந்த நாட்கள் நீடித்திருப்பதில்லை. இப்போ நம்ம பாடுவோம்ல, அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம் பாடுறோம். அல்லேலூயா. சீக்கிரத்தில் வேதம் சொல்லுகிறது, அதி சீக்கிரத்தில் நீங்க போகிறது இந்த உபத்திரவம். அல்லேலூயா. நீ சந்திக்கிற பாடு, நீ சந்திக்கிற வேதனை, நீ சகிக்கிற கஷ்டம், நீ சகித்து கொண்டிருக்கிற போராட்டங்களை கர்த்தர் சீக்கிரத்தில் மாற்ற போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அவசியமானதுனால தான் கர்த்தர் உனக்கு அதை அனுமதித்திருக்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, துன்பப்பட வேண்டியது அவசியமானதுனால தான் கர்த்தர் அதை உனக்கு அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். துன்பப்பட வேண்டியது அவசியம், கஷ்டப்பட வேண்டியது அவசியம். கஷ்டமே இல்லாம வாழ்க்கையை நகர்த்த முடியாது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் இல்லைன்னா சொல்லியிருக்காரு, உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. உலகத்துல உனக்கு உபத்திரவமே இல்லை, உலகத்துல உனக்கு பாடே கிடையாது, உலகத்துல உனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்லல. அல்லேலூயா. உபத்திரவம் உண்டுதான், பாடு உண்டுதான், கஷ்டம் உண்டுதான், நஷ்டம் உண்டுதான், லாபம் எல்லாம் உலகத்துல உண்டு. ஆனாலும் நீ திடன் கொள், நான் உலகத்தை செய்தேன். அல்லேலூயா. சில கஷ்டங்கள், சில பாடுகள் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தரும். அல்லேலூயா. இல்ல சிலருடைய முகங்களை நமக்கு காட்டி
கொடுக்கும், சிலருடைய குணாதிசயங்களை நமக்கு வெளிப்படுத்தும். ஏதோ ஒரு காரியம் ஆமென் அந்த கஷ்டத்துல நஷ்டத்துல கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, துன்பப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். ஆகவே துன்பம் ஆமென் வந்துருச்சுனே கவலைப்படாதீங்க. ஆமென். துன்பத்தை ஆமென் மாற்ற என் தேவன் உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, யாரெல்லாம் துன்பப்படுவாங்க? ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க வாழ்க்கையில ஏங்க துன்பம் வருது? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையில ஏன் துன்பம் வருதுன்னா, 2 தீமோத்தேயு 3:12 வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் என்ன செய்வாங்களாம்? துன்பப்படுவார்கள். நான் நல்லா ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் நல்லா ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, என் சம்பாத்தியத்துல பாதி நான் ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு ஆண்டவரே, நான் என் முழு மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆமென் ஆண்டவருடைய சேவையை செய்வேன், ஆமென் எதையோ ஆண்டவருக்காக நான் செய்வேன் என்று சொல்லி ஆமென் ஜெபிக்க, ஆமென் பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்கிற, ஆமென் அதையே வாஞ்சையாய் வைக்கிற, ஆமென் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமென். தேவ பக்தியாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ நினைக்கிறவர்களுக்கு துன்பம் உண்டு. அல்லேலூயா. இதுவரைக்கும் நாம என்ன நினைச்சிருப்போம்? ஆமென் ஆண்டவரை ஆராதிச்சா துன்பம் இருக்காது. ஆனா துன்பம் கொஞ்ச காலம் தான். ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆமென். அந்த துன்பம் கொஞ்ச காலம். அல்லேலூயா. கொஞ்ச காலம் தான். ஆமென். வாழ்க்கை முழுசுமா எக்ஸாம் வச்சிட்டு இருக்காங்க இல்லை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை தானே வருது எக்ஸாமு. அதே மாதிரி தான் அப்பப்போ ஒரு துன்பத்தை கொடுத்து உன்னை சீர் பண்ணி உன்னை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஆமே. பரீட்சை எழுதுனாதான் அடுத்த கிளாஸுக்கு ப்ரொமோட்டடுங்கிறதான கார்டு வரும். நான் படிக்கும் போதெல்லாம் கார்டு அனுப்புவாங்க ஸ்கூலில். இப்போ எப்படின்னு தெரியலை. அல்லேலூயா. ஆமே. ப்ரொமோட்டட் அப்படின்னு வரும். அல்லேலூயா. அப்படின்னா ஆமாம் 7ஆம் கிளாஸில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டோம்னா ப்ரொமோட்டட் டு 8ஆம் கிளாஸுக்கு. அப்போ 8ஆம் கிளாஸுக்கு நம்ம என்ன செய்யலாம்? போயிடலாம். பரீட்சை எழுதுனா பாஸ் பண்ணா தான் போக முடியும். அதே மாதிரி தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில், இந்த ஆமென் தேவனுக்கு பிரியமான இந்த ஓட்டத்தில் சில எக்ஸாம்களை நீங்க அட்டன் பண்ணத்தான் செய்யணும். அல்லேலூயா. சில ஆமென் பரீட்சைகளை நீங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். பரீட்சை எழுதலைன்னா உனக்கு ப்ரொமோஷன் இல்லை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. ஆமென். பரீட்சை எழுதலைன்னா ஆமென். அல்லேலூயா. ஆமென். பரீட்சை எழுதுனா தான் உனக்கு ஒரு ப்ரொமோஷனை கத்த தருவார். அல்லேலூயா. அந்த பரீட்சை தான் நீ இப்போ அனுபவிக்கிற பார்த்தீங்களா ஒரு துன்பம். அதுதான். அல்லேலூயா. இந்த துன்பம் உன்னை அடுத்த லெவலுக்கு ஆமென் ப்ரொமோட் ஆக போகுது. அல்லேலூயா. உன்னை கொண்டு போக போகிறது. நீ அடைகிற வேதனை, நீ வடிக்கிற கண்ணீர் அடுத்த லெவலுக்கு உன்னை கொண்டு போக போகிறது. அல்லேலூயா. அதற்காகத்தான் கத்த சில துன்பத்தின் பாதையில உன்னை நடத்தி வருகிறார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாம். ஆமென். blessed people என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. யாருங்க? துன்பப்படுறவங்க. அல்லேலூயா. துக்கப்படுறவங்க. நாம நினைக்கிறோம் துன்பப்பட்டா நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, துக்கம் வந்துச்சா நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, கஷ்டம் வந்துச்சா எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, துன்பப்படுகிறவர்களை பரலோகம் பாக்கியவான்களாய் blessed peopleாய் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் தேவனுடைய பார்வையில. நீ தேவனுடைய பார்வையில விலையேற பெற்ற ஜனம். ஆமென். நீ கண்ணீர் வடிக்கிறல, நீதான் விலையேற பெற்றவள். அல்லேலூயா. துக்கப்படுகிற நீதான் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்ற ஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே துக்கப்படுகிறவர்களை வேதம் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் ஆமென் வர்ணிக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகம் வேணாம் துக்கப்படுகிறவர்களை நிராகரிக்கலாம். இந்த உலகமே நாம் துக்கப்படுகிறவர்களை அள்ள தட்டலாம். இந்த உலகமே நாம் துக்கப்படுகிறவர்களை ஏளனமாய் பேசலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே
துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமே. நீ துன்பப்பட்டா நீ பாக்கியவான். பக்கத்துல கை கொடுத்து மறுபடியும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. ஆமே. துன்பப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். blessed people. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆமென். ஆசீர்வாதம் உள்ள ஜனம் யாருங்க? துன்பப்படுகிற ஜனம். ஹல்லேலூயா. அதனால ஆமே துன்பப்பட இருக்குன்னு கவலையே படாதீங்க. நீங்க தான் தேவனுடைய பார்வையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த துன்பம் ஆமே நமக்கு கிடைத்தாலும் ஆமே அதுல கர்த்தர் செய்கிற காரியத்தை பாருங்களேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமென். துன்பத்துல கர்த்தர் செய்கிற காரியத்தை பாருங்க. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். நீ துன்பத்தை சந்தித்தாலும் கூட ஆண்டவர் உன்னை கைவிடாமல் நடத்துறார். ஹல்லேலூயா. நான் துன்பத்தை சந்தித்தாலும் என்னை கைவிடலன்னு சொல்றவங்க தலைக்கு மேல நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி செலுத்தலாமா? ஏசப்பாவுக்கு ஒரு நன்றி. நான் துன்பப்பட்டாலும் என்னை கைவிடல, என் குடும்பத்தை கைவிடல, என் திருச்சபையை கைவிடல, என் பிள்ளைகளை கைவிடல. ஆமென். என்னை போஷித்து என்னை உடுத்தி வைத்து என்னை நேர்த்தியா என்னை நடத்துகிறேன் அப்பாவுக்கு நன்றி. ஹல்லேலூயா. துன்பப்பட்டாலும் கைவிடப்படுகிறது இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவர் துன்பத்தின் பாதையில வனாந்தரமான பாதையில உன்னை நடத்தி கொண்டு போனாலும் அவர் உன்னை கைவிடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. உன்னை விட்டு விலகுகிறது இல்லை. துன்பம் தான் உன் பாதை இல்லைன்னு சொல்லல, உன் பாதை நெருக்கம் தான் இல்லைன்னு சொல்லல, உன் பாதை வேதனை தான் இல்லைன்னு சொல்லல, உன் பாதை கண்ணீர் தான் இல்லைன்னு சொல்லல. ஆமென். ஆனாலும் தேவன் உன்னை கைவிடுகிறவர் அல்ல. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. துன்பப்பட்டாலும் ஆண்டவர் கைவிடலைங்க. ஹல்லேலூயா. சாப்பிடாம இருக்கீங்களா? உடுத்தாம இருக்கீங்களா? தூங்காம இருக்கீங்களா? வீடு இல்லாம இருக்கீங்களா? இது 3 இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் கையை தூக்குங்க பார்க்கலாம். இந்த 3மே எனக்கு இல்லை பாஸ்டர்மான. அப்படி யாருமே இல்லையே. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு அவசியமானதை கர்த்தர் கொடுத்து வருகிறார். அதுதான் கைவிடப்படாத ஒரு நிலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ துன்பத்துல தான் இருக்க. ஆமே. வேலை ஸ்தலத்துல துன்பம், வீட்டிலே துன்பம், ஆமே வெளியில போனா துன்பம், ஆமேன் வியாதி நிமித்தம் துன்பம், பலவீனம், ஆமேன் ஆமே சுகவீனங்கள், ஆமேன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத ஆமேன் சில ஏக்கங்கள், ஆமேன் இதெல்லாம் நமக்கு துன்பமா இருக்கலாம். ஏன் சில நேரங்களில் பெற்றோர்கள் நமக்கு துன்பமா இருக்கலாம், கணவன் நமக்கு துன்பமா இருக்கலாம், மனைவியின் மூலமாய் துன்பம் வரலாம், பிள்ளைகள் மூலமாய் ஏதோ ஒரு துன்பம் நம்மளை தொடர்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் துன்பத்தின் நடுவிலே கர்த்தர் உன்னை கைவிடாமல் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. நீ துன்பப்படுத்தப்பட்டும் நீ கைவிடப்படுகிறது இல்லை. ஹல்லேலூயா. நீங்க கவலையே படாதீங்க, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறது இல்லை. ஆமே. கெட்டின கணவன் பிடிக்கலையா கைவிட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. மனைவிக்கு பிடிக்கலையா ஆமே வேண்டாம் நான் வேற ஒருத்தி கூட ஆமாம் வாழ்க்கை வாழ்ந்துக்கிறேன்னு டிவோர்ஸ் தான். ஹல்லேலூயா. பேப்பர் தான் பேசுது இப்போலாம். ஹல்லேலூயா. டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் உன்னை டிவோர்ஸ் செய்யாத ஒரு ஆமேன் மணவாளன் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை விட்டு விலகாத மணவாளன் இயேசு. ஆமேன். உன்னோடு கூட பயணிக்கிற இயேசு. ஆமேன். உன் கண்ணீரை மாற்றுகிற இயேசு. உன்னை கைவிட ஆமை விட தெரியாத இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அவர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. சரி, இந்த துன்பத்தின் நடுவில் தப்புவிப்பதற்கு கர்த்தர் ஆமென் ஒரு சொல்யூஷன், ஒரு ஆமென் ஹல்லேலூயா ஒரு தீர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த துன்பத்தில் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்வோமானா கொஞ்ச காலத்தில் அந்த துன்பம் மாறிவிடும். ஹல்லேலூயா. இந்த துன்ப காலத்தில் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆமென். யாக்கோபின் புஸ்தகம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 5:13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால்
என்ன செய்யணுமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் பைபிளை எடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் கொண்டு வராதவங்களுக்கு தான் டிவி. ஹல்லேலூயா. எல்லாம் பைபிளை எடுத்து ஆமென் உங்களில் சத்தமாய் சேர்ந்து வாசிக்கலாமா? உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். சரி, துன்பப்பட்டா துன்பத்துல நீ என்ன செய்யணுமா? ஆமென். உனக்கு கொடுக்கிறதான தீர்வை பாரு, நீ செய்ய வேண்டியதை பாருங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். துன்பம் வந்துருச்சுன்னா என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். இதுதாங்க தீர்வு. அல்லேலூயா. ஆமென். துன்பம் வந்துருச்சுன்னு தூர போகாத. துன்பம் வந்துருச்சுன்னு விலகி போயிடாத. துன்பம் வந்துருச்சுன்னு சபையே வேண்டான்னு சொல்லாத. துன்பம் வந்துருச்சுன்னு பைபிளை தூக்காம இருக்காத. ஆண்டவர் சொல்லுறாரு, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அல்லேலூயா. துன்பம் உன் வாழ்க்கையில் இருக்குதுல்ல, அப்போ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. என் துன்பம் மாறணும், என் வறுமை மாறணும், என் பிரச்சனை மாறணும், என் வேதனை மாறணும்னு விரும்புறீல, ஆண்டவர் சொல்றாரு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், ஆமென், தேவனை நோக்கி என்ன செய்? காத்திரு. ஆமே, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. தேவனை நோக்கி காத்திரு. துன்பம் வருதா? ஆமே, பிரச்சனையை பார்த்துக்கிட்டே ஓடாத. ஆமே, பிரச்சனைக்கு பின்னாடி ஓடாத. பிரச்சனைக்கு பின்னாக நீ ஓடுவாயானா பிரச்சனை உன்னை மூழ்கடித்து விடும். அல்லேலூயா. பிரச்சனை வந்துருச்சா தேவனை நோக்கி ஓடு. அல்லேலூயா. பிரச்சனை பாடு வந்துருச்சா கர்த்தரை நோக்கி கெஞ்சி. அல்லேலூயா. தேவ சமூகத்துல முழங்கால் படியிடு. தேவ சமூகத்துல போராடு. தேவ சமூகத்துல அர்ப்பணி. தேவ சமூகத்துல ஆமென் தேவ மகிமையில ஆமென் நிரப்பப்படுங்க. தேவ பிரசன்னத்தை வாஞ்சிங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெப நேரத்தை அதிகரிங்க. குழுவாய் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாய் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உன் துன்பத்துக்கு ஒரு தீர்வை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் துன்பப்படுத்தப்பட்ட ஆமென் நபர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் ஜெபம் பண்ண கடவன். அல்லேலூயா. ஆமென். யாரெல்லாம் ஜெபம் பண்ண ரெடியா இருக்கீங்க? உண்மையிலேவா? நான் உண்மையிலே என் துன்பத்தில் நான் ஜெபம் பண்ண போகிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் கையை தூக்குங்க. இப்போ ஒரு ஜெபத்தை நான் சொல்ல போகிறேன். அல்லேலூயா. ரெடியாக இருக்கீங்களா? ரெடி தானா? நாளையிலிருந்து நான் அறிவிப்பில் எழுத சொல்லலை. நாளையில் இருந்து இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் இந்த இடத்துல 5 நாட்கள் ஜெபம் நடக்கும். ஆமை, குடும்ப ஆசீர்வாத ஜெபம். அல்லேலூயா. இரவு 10 to 11:30 வரைக்கும். ஆமை, பீட்டர் பிரதர்கிட்ட கேட்டேன், நானும் சேர்ந்து வாரேன் இருக்காங்க. அந்த ஜெபம் ஆமை 2 மணி நேரம் நடத்தணும். 12 மணி வரைக்கும் திட்டம் பண்ணேன். ஆமை, கர்த்தர் என் இருதயத்தில் போட்ட பாரம். ஏன்னா அநேக குடும்பங்கள் இன்னைக்கு துன்பத்தை சந்தித்து கொண்டிருக்கிறத நான் என் கண்கூடாய் பார்க்கிறேன். ஆண்டவர் சொன்னார், துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அல்லேலூயா. இரவு 10 to 12. உண்மையிலே நீங்கள் துன்பத்துக்குள்ளே இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த 5 நாள் ஜெபத்தை ஆமை கண்டிப்பாய் ஆசரிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். சபையில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வாரானால் அதில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. சபை கர்த்தர் ஏற்படுத்தினது. திட்டத்தை தருவது கர்த்தர், அதை செயல்பட வைப்பதும் கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே சபையோடு ஒத்து போங்கள். ஆமென். சபையின் ஆமென் கூட்டத்தில் ஆமென் அட்டன் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் துன்பத்திற்கு ஒரு தீர்வை தருவார். அல்லேலூயா. இப்போ ரெடியா? இப்போ ரெடியா? 10 to 12 ரெடியா? சத்தத்தை காணுமே. அப்பெல்லாம் கையை தூக்குனவங்க அரைக்கையை கூட தூக்கலையே. அல்லேலூயா. துன்பம் மாற வேண்டாமா? துன்பம் மாறணுமா வேண்டாமா? சரி, நான் இப்படி கேட்குறேன். துன்பம் மாறணும்னு நினைக்கிறவங்க கையை தூக்குங்க. ஆமே, 10 to 12 வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த 5 நாள் ஜெபத்தில் ஆமே கர்த்தர் ஒரு மாற்றத்தை இந்த சபைக்கு உனக்கு கற்று தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் சொல்லுகிறேன், இந்த 5 நாள் ஜெபத்தை 10 to 12 எவ்வளவு தலை போகிற மல்டி மில்லினியர் ஆமாம் ஒர்க்கு உங்களுக்கு இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் இந்த 5 நாள் ஓரங்கட்டு. எல்லாத்தையும் ஓரங்கட்டு. எல்லாத்தையும் நீ முயற்சி பண்ணி பண்ணி தோற்று போனதெல்லாம் போதும். இந்த 5 நாள் இரவுல தேவ சமூகத்தில் காத்திரு. உனக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் பரத்திலிருந்து கட்டளை
கட்டளையிடுவார். அல்லேலூயா, ஆமென். ஏன் இந்த இரவு ஜெபம்னா பகலெல்லாம் பண்ண முடியாது, ஒரு மனம் இருக்காது. அல்லேலூயா, இரவு தான் பாஸ்டம்மா தூக்கம் வருவீங்களா? நான் தூங்கியே பல நாட்கள் ஆயிடுச்சு. அல்லேலூயா, என் சிந்தையெல்லாம் நேற்றெல்லாம் தூக்கமே இல்லை. இரவு ஜெபம் நடத்தணும், இரவு ஜெபம் நடத்தணும், இரவு ஜெபம் நடத்தணும், இதுதான் என் சிந்தைக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. ஆமாம், பிரசங்கம் எழுதிட்டு படுக்கும்போது மணி 1 மணி. அல்லேலூயா, ஆமாம். அடுத்து எனக்கு ஆமாம் சவுண்ட் ஸ்லீப், அதை ஆழ்ந்த தூக்கம் எனக்கு இல்லை. அல்லேலூயா, என் சிந்தைக்குள்ள இரவு ஜெபத்தை ஆரம்பி, இரவு ஜெபத்தை கத்த இந்த எண்ணத்தை எனக்குள்ளே கொடுத்திருப்பாயானால் இந்த ஜெபம் உன் வாழ்க்கையை மாற்றும், உன் குடும்ப சூழலை மாற்றும். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசித்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா, ஆகவே தாழ்மையோடு ஆமை பணிவோடு கேட்கிறேன், உங்கள் துன்பம் மாறணும்னா, என் துன்பம் மாறணும் நான் ஜெபிப்பேன், உன் துன்பம் மாறணும் நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா, ஆமென். என்னங்க சொல்லப்பட்டிருக்கு? உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், ஆமாம், துன்பப்பட்டால் 4 மாவடிக்கு காலாமே லெட்டர் எழுதணும். ஒருவன் துன்பப்பட்டால் 8 மாடிக்கு லெட்டர் எழுதணும். போட்டிருக்கா? இல்லை. துன்பப்பட்டால் ஆமென் ஜீசஸ் கால்ஸ்க்கு லெட்டர் எழுதணும். ஆமென். இயேசு துப்புகிறாருன்னு ஒரு ஊழியம் இருக்குங்க. ஆமென். ஏன்னா ஒருத்தருக்கு ஆண்டவர் துப்பி என்ன செஞ்சாராம், கண்ணில் ஆமென் உருண்டையை வச்சு போய் சீலவாம் குளத்தில் கழுவுன்னு சொன்னாராம். அதை மைண்ட் பண்ணி இயேசு துப்புகிறார் என்கிற ஒரு ஊழியத்தை ஒருத்தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அல்லேலூயா, பல ஊழியங்கள் இருக்குது. ஆமென். எல்லா ஊழியங்களையும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணலை, அவங்க தேவை, அவங்க புறஜாதியாருக்கு தேவை. அல்லேலூயா, ஆனால் உனக்கு சபை தேவை. அல்லேலூயா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருக்கிற உனக்கு சபையோடு ஒத்து போகணும். அல்லேலூயா, புறஜாதியாருக்கு தான் அவங்க ஜீசஸ் கால்ஸ், ஜீசஸ் ரிடீம்ஸ், ஆமென், ஜீசஸ் லவ்ஸ் எல்லாமே ஆமே புறஜாதியா இருக்கு. அல்லேலூயா, சபைக்கு ஆமே தேவை ஆமே உபதேசங்க. அல்லேலூயா, உனக்கு சபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆமே, கர்த்தருடைய சமூகத்தில் வாங்க, ஆமே ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, லெட்டர் எழுதி போட்டுட்டு ஆமே ஒரு ஃபோன் கால் பண்ண வேண்டியது. ஒரு பாப்பா ஃபோன் போடுவா, பாஸ்டர்மா இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், பாப்பா நீ முட்டிய மடக்கு, நாங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. இல்லை இல்லை, நீ ஜெபம் பண்ண. அல்லேலூயா, எங்கள் ஜெபம்லாம் சப்போர்ட்டு தான். அல்லேலூயா, ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு அற்புதம் செஞ்சிருங்கன்னு ஒரு சப்போர்ட்டு தான். ஆனால் நீ ஜெபம் பண்ணினா தான் உனக்கு ஒரு விடுதலை. அல்லேலூயா, நீ சாப்பிட்டா தானே உன் வயிறு நிறையுது. ஆமே, நான் சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிடுமா? ஆமே, நிறையாது. நீங்கள் சாப்பிடணும். அதே மாதிரி தான் நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் முட்டியை முடக்கணும், நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்கணும், நீங்கள் துன்பப்படும் போது தேவனை நோக்கி பார்க்கணும். நீங்கள் பார்க்க 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 கொஞ்ச கால பாட அனுபவிக்க உன்னை ஆண்டவர் ஆமென் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, பாருங்க. ஆமை நேரமானபடினால வேகமாக ஆமை செல்ல விரும்புகிறேன். பாருங்க, வேதாகமத்தில் துன்பத்தின் நடுவில, பிரச்சனைகளின் நடுவில, பாடுகளின் நடுவில ஜெபம் பண்ணின 10 நபரை கர்த்தர் வேக வேகமாக என் கண்ணுக்கு சிந்தைக்கு கொண்டு வந்தார். ஆமென். முடிந்தால் சொல்லுகிறேன், இல்லாவிட்டால் மாலை ஆராதனைகளில் நாம் தியானிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-12 வசனத்தை எழுதி கொள்ளுங்க. ஆமென். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-12 வசனம். இந்த வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? ஆமென். அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் போய் என்ன செஞ்சாலாம்? ஜெபித்தாள். அல்லேலூயா, மனம் கசந்து அழுதாள், விண்ணப்பம் பண்ணினாள், ஜெபித்தாள். எந்த சூழ்நிலையில் அன்னாள் ஜெபித்தாள் தெரியுமா? என்ன சூழ்நிலை ஜெபித்தா? இல்லை, பெணினாள். அவளை எப்பவும் என்ன செய்வாளாம்? மனமடிவே பண்ணுவா. ஆமே, பெணினாள் அவளை வேதனைப்படுத்துவா, அவளை மனநோக பண்ணுவா. அந்த மனநோக பண்ணுகிற நேரத்தில் அவள் கர்த்தரை நோக்கி ஜெபித்தாள். அல்லேலூயா, ஆமே. உன்னை யாராவது மனநோகப்படுத்துறாங்களா? ஆமே, உன் மனைவி மனநோகப்படுத்துறாளா? கணவன் மனநோகப்படுத்துறானா? ஆமே, ஆமே. பிள்ளைகள் மனநோவா இருக்கிறாங்களா? ஆமே, உன் உடன்பிறப்புகள் மனநோவா இருக்கா? உன் குடும்பம் மனநோவா இருக்கா? கவலைப்படாதீங்க. அன்னாள் ஆமே மனநோவப்படுகிற அந்த நேரத்தில், அந்த துன்பத்தின் நடுவில் அவள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாள். அல்லேலூயா, கர்த்தர் அந்த மனநோவிலிருந்து விடுதலையை கொடுத்து கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, ஆமென். உனக்கு மன வேதனையா இருக்கா? மன கஷ்டமா இருக்கா? ஜெபம் பண்ணு. அல்லேலூயா, மன கஷ்டமா இருக்குன்னு போய் வேற எங்கேயோ மனசை கொட்டாத.
அல்லேலூயா. உன் மனசுல இருக்கிறத தேவ சமூகத்துல கொட்டு. அல்லேலூயா. போய் நாத்தனாட்ட சொல்லாத, மைனிட்ட சொல்லாத, அக்காட்ட சொல்லாத, அண்ணன்ட்ட சொல்லாத. உன் மனசுல இருக்கிறத அங்க சொல்லப்பட்டிருக்கு, மனம் கசந்து போய் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாலும் உன் மனசுக்குள்ள இருக்கிறத ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஆமே, கர்த்தர் தான் ஒரு தீர்வை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உன் மனசுக்குள்ள இருக்கிறத போய் யார்ட்டையும் சொல்லாத, தீர்வு கிடைக்காது. எழுதி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. கணவன்கிட்ட சொன்னா தீர்வு கிடைச்சிருமா? ஆமேன். இந்த அண்ணா கணவன் சொன்ன ஆசை வார்த்தையெல்லாம் நம்பலை. என்ன சொன்னா? எல்கானா 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் அதிகம் அல்லவா? நீ இப்படித்தான்ப்பா சொல்லுவ, அடுத்த பிள்ளைகளான நீ ஒரு மலடின்னு என்னை திட்டு வைப்பான், நீ மனுஷன் தானேன்னு. அண்ணாள் பார்த்தா போன ஆண்டுடைய சமூகத்தில் ஆமை கத்தர் அவர் மனதுருக்கத்தை நீக்கி, ஆமை மனக்கசப்பை நீக்கி கத்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமை மனநோவா இருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. அந்த நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில் கத்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். 24ஆம் வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது, பாருங்க, எசேக்கியா எப்படி இருந்தானா? வசனத்தை தானே கேட்கிறேன். எல்லாரும் இங்க இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். எசேக்கியா எப்படி இருந்தானா? வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தானா? ஆமென். வியாதி முத்தி போயிடுச்சு. அவனுக்கு என்ன வியாதி இருந்தது தெரியுமா? என்ன வியாதி? ஆமா, கேன்சர். ஆமென். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவனுக்கான வியாதி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பிளவு உண்டாயிற்று. ஆமென். சரீரத்தில் கேன்சர் வியாதி. ஆமென். இப்போ இருக்கிறதான கேன்சருக்கு ஆமென் மருந்தே கிடையாது. நிறைய கேன்சர் எல்லாம் இப்போ பரவிக்கிட்டு இருக்கு வேகமாக. மருந்து இருக்குது, ஆனாலும் ஆமென் அந்த கேன்சரில் கஷ்டப்படுறவங்களை பார்க்க முடியாது. வேதனை சரீரத்தில், அவ்வளவு வேதனைகளை ஆமென் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதி பட்ட பொழுது அவன் செய்த காரியத்தை பார்த்தீங்களா? அவன் ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆராதனைக்கு வரலை? துன்பம், ஆமே, துயரம், ஆமே, கடன் பிரச்சனை தான். ஆராதனை விட்டுட்டு போய் ஆமே நம்ம சம்பாத்தியம் பண்ணி ஒன்றும் சாதிக்கலையே. கடன் அடைச்சிட்டியா? இல்லையே. மறுபடி வாங்காமல் இருக்கியா? இல்லையே. வாங்கிக்கிட்டு தானே இருக்க. அதை கர்த்தருடைய சமூகத்தில் அந்த நாளை செலுத்துங்களேன். ஆமேன். ஆமே, ஞாயிற்றுக்கிழமை அது ஆண்டவருக்குரிய நாள்னு ஆண்டவருக்கு கொடுக்க பழகுங்களேன். அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் பாருங்க, எசேக்கியா வியாதிப்பட்ட போது அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினானா? அல்லேலூயா. உனக்குன்னு வியாதி வந்துருச்சு, போய் மணிக்கணக்காக ஹாஸ்பிட்டல் இருக்கிறோமே, போய் டோக்கனை போட்டு ஹாஸ்பிட்டலில் போய் ஆமென் எவ்வளவு பணங்களை செலவு செய்கிறோமே. ஏன் அதை ஊழியத்துக்கு கொடுத்தா கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆமென். ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண அள்ளி இறைக்கிறோமே, ஆனால் ஊழியத்துக்குன்னா நம்ம கையை சுருக்கி கொள்கிறோமே. அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். இந்த துன்பத்தின் நடுவில் நீ கர்த்தரை நோக்கி என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. வியாதி வந்துருச்சுன்னா கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க பழகுங்க. அல்லேலூயா. ஆமென். வியாதி ஒருத்தனை துன்பப்படுத்துகிறதா? பலவீனம் உங்களை துன்பப்படுத்துகிறதா? ஆமென். நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண பழகுங்க. மூன்றாவதாக பாருங்க, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12, 13. ஆமென். இந்த வசனங்களை ஆமென் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 13ஆம் வசனம். ஆமென். வாசிங்க முதல் வசனத்தை. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சினானா, ஜெபம் பண்ணினானா. எப்படி? நெருக்கத்தில் ஜெபம் பண்ணினா. உனக்கு நெருக்கம் வந்துருச்சுன்னா ஆண்டவரை விட்டுற. ஆமென். நெருக்கம் வந்துச்சா நான் என்ன ஆலயத்துக்கு போறதுன்னு கேட்கிற. நெருக்கம் வந்துருச்சு இந்த மனாசேக்கு. அல்லேலூயா. மனாசே இஸ்ரவேலில் மிக மோசமான ராஜா. எப்படிப்பட்டவன்? மோசமான ராஜா. இவனை சிறைப்பிடித்து கொண்டு போய் பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆமை வெங்கல சங்கிலிகளை போட்டு அவனை சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. அங்கே அவனை மிகவும் நெருக்கப்பட்டான் இந்த மனாசே. அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் கெஞ்சினானா. அல்லேலூயா. அவன் நெருக்கத்தின் வேளையிலே ஜெபித்தான்.
பிரச்சனை வருது, நெருக்கம் வருதா, சத்துருவினாலே ஒடுக்கப்படுகிறீர்களா, சத்துரு உங்களை சிறைப்பிடித்து வச்சிருக்கிறானா, ஆமென், சத்துரு ஆமென் உங்களை கொள்ளையடித்து வச்சிருக்கிறானா, சத்துரு உங்களை வாழ விடாம உங்களை பிடிச்சு வச்சிருக்கிறானா, நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆமென். நெருக்கத்துல இந்த மனாசே கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினானா. 13ஆம் வசனத்தை போடுங்க. ஆமென். அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். அல்லேலூயா. அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, அவன் தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி கெஞ்சி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் அவனை திரும்ப ஆமென் எருசலேமுக்கு கொண்டு வந்தாருங்க. அல்லேலூயா. ஆமென். நெருக்கம் வந்திருக்கா, முட்டியை முடக்கி ஜெபம் பண்ணு. குடும்பமாக முட்டியை முடக்குங்க. ஆமென். கணவன் மனைவி பிள்ளைகளா சேர்ந்து முட்டியை முடக்குங்க. குடும்பத்தில் பிரச்சனையா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஏதேதோ நோக்கி கூப்பிட்டு இருக்கீங்களே, ஆமென், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தரை நோக்கி கெஞ்சிங்க. ஆண்டவரே எங்களுக்கு நீங்க மனம் இறங்குங்கப்பா, உங்களால முடியும் ஆண்டவரே என்று கெஞ்சி கேளு. ஆண்டவர் அவன் கெஞ்சுதலுக்கு என்ன செஞ்சாராம்? இறங்கினாராம். அல்லேலூயா. ஆமென். கெஞ்சுதலுக்கு இரக்கமுடைய கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. கெஞ்சிங்க. ஆண்டவரே என்னென்ன சூழலை, என்னென்ன துன்பத்தெல்லாம் நான் அனுபவிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா? கெஞ்சி கேளுங்க. ஆண்டவர் நெருக்கத்தில் இருக்கிற உனக்கு ஆண்டவர் ஒரு விசாலத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். நெருக்கத்தின் மத்தியிலே இந்த மனாசே ஜெபம் பண்ணினான். ஆமென். நெருக்கத்தின் வேளையிலே நீ ஜெபம் பண்ணு. ஆமென். சத்துரு நெருக்கி விட்டானா, சத்துரு உன்னை கொள்ளையாடி கொண்டு போய் விட்டானா, அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கெஞ்சுதலுக்கு உத்தரவு கொடுக்கிறதான தேவன். ஆமென். 4ஆவதாக ஆமென் நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நெகேமியா ஜெபிக்கிறான். அல்லேலூயா. இந்த நெகேமியா அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறதான ஆமென் நெகேமியா, ஜனங்கள் எல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன நேரத்தில் அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. கஷ்டத்தின் மத்தியிலும் அடிமைத்தனத்தின் மத்தியிலும் இந்த நெகேமியா ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற இந்த நெகேமியா கஷ்டத்துக்குள்ள இருக்கிறான். ஆமென். இன்னொரு ராஜா கிட்ட இவன் ஆமென் பானபாத்திரக்காரனா இருக்கிறான். இந்த நெகேமியா அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். கஷ்டத்தின் நேரத்துல ஆமென் அடிமைத்தனத்துல கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சானா? ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. ஆமென். நேரம் கஷ்ட நேரமா இருக்கா, ஆமென், அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறியா, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் தங்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிட்டார்களாம். அவர்கள் முறையிடுதல் தேவ சந்நிதியில் போய் என்ன செஞ்சான்? எட்டிட்டுங்க. நீ செபிக்கிற நேரம், நீ முறையிடுகிற நேரம் அது உடனே டக்குன்னு போகும். நீ துன்பமாய் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. அதை ஆண்டவர் விரும்புகிறவரும் இல்லை. ஆண்டவருக்கு எது பிரியம் தெரியுமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். நீ ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் கர்த்தர் பிரியப்படுறாரு. அப்போ ஏங்க துன்பத்தை தந்தார்? நீ ஜெபிக்கணும். அல்லேலூயா. உன்னை ஜெபிக்க வைக்கத்தான் கர்த்தர் துன்பத்தை அனுமதிச்சிருக்கிறார். இப்போ புரியுதா? அல்லேலூயா. நீ ஜெபிக்கணும், நீ ஆராதனைக்கு வரணும், நீ ஊழியம் செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்காக செலவு செய்யணும். அதற்காகத்தான் சில துன்பத்தை உன் வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் நீ ஆசீர்வாதமாக இருக்கிறதா கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. ஆமென். நீ ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் தேவன் பிரியமா அவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கஷ்டத்தின் நேரத்தில் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்து ஆமென் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான் நெகேமியா. கர்த்தர் ஆமென் ஒரு சகாயத்தை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. ஆமென். ராஜாவின் மூலமாக ஒரு சகாயம் அவனுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. பாருங்க, அடுத்ததாக தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆமென் தானியேல் ஜெபிக்கிறான். துன்பத்தின் நடுவில் தானியேல் ஜெபிக்கிறான். ஆமென். என்ன ஜெபம்? ஜெபம் பண்ணினா சிங்க கெபி. யாராவது ஜெபம் பண்ணுவீங்களா? ஹலோ,
இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா நாளைக்கு சிங்கக்கெபியில் உன்னை தூக்கி போட்டுருவேன் அப்படின்னா நான் யாராவது ஜெபம் பண்ணுவீங்களா? நான்லாம் பண்ணுறது கொஞ்சம் யோசிக்க தான் செய்வேன். அவன் ஏன்னா ஒத்துக்கிடணும்ல. அல்லேலூயா. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா. ஆமாம், சிங்கக்கெபி ஜெபம் பண்ணினா கெபி பக்கத்தில் இருக்கு. ஆமாம், நீ ஜெபம் பண்ணா கொண்டு போய் அங்கே போட்டுருவாங்கன்னா கொஞ்சம் யோசிப்போம். ஜெபம் பண்ணவா இல்லை உள்ளத்துக்களே ஜெபம் பண்ணவா, யாருக்கும் தெரியாமல் நம்ம ஜெபம் பண்ணவா, இப்படியெல்லாம் நம்ம குருவி மூளையில் ரொம்ப சிந்திப்போம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் தானியேல் பத்திரத்துக்கு அந்த வசனத்தை வாசிங்க. அறிந்த பொழுதும் அங்க முடிவு எழுதாயிடுச்சு. முடிவு என்ன முடிவு? ஜெபம் பண்ணுனா சிங்கக்கெபி என்கிற முடிவு இந்த தானியேலுக்கு நல்லா தெரியும். ஜெபம் பண்ணுனா சிங்கக்கெபிக்குள்ள தூக்கி போடுவாங்க என்பது தானியேலுக்கு நல்லா தெரியும். தெரிந்திருந்தும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன்மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. அடுத்து ஒன்று சொல்கிறேன். இந்த நைட்டு ஜெபத்துக்கு வர்றவங்களுக்கு சேர் கிடையாது. முடியாதவங்க சேரில் உட்காந்துக்கோங்க. கீழே உட்காந்து முழங்கால் படிக்கிட்டு தான் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த டைல்ஸ் ஒத்துக்காதுன்னா அவங்க துணியாவது டவலாவது இல்லைன்னா ஒரு பெட்ஷீட்டை கொண்டு வந்து விரிச்சுக்கோங்க. சரிதானா? கீழே உட்காந்து ஜெபம் பண்ண போகிறோம். முழங்கார் படிக்கிட்டு ஜெபம் பண்ணினானா. அல்லேலூயா. கையெழுத்து வைக்கப்பட்டுச்சு. ஜெபம் பண்ணுனா சிங்கக்கெபின்னு தெரியும். ஜெபம் பண்ணுனா சிங்கத்துக்குள்ள தூக்கி போட்டுருவாங்கன்னு தானியேலுக்கு தெரிந்திருந்தோம் அவன் ஜெபம் பண்ணான் பாருங்க. அதுதாங்க ஜெபம். அல்லேலூயா. அதை ஆண்டவர் விட்டாரா அவனை? சிங்கங்கள் சேதப்படுத்துச்சா? இல்லை, சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார். அல்லேலூயா. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா. அந்த துன்பத்தின் நடுவில் தானியேல் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் சிங்கத்தின் வாயை அடைத்தார். அல்லேலூயா. அவன் வாயை அடைக்க சத்துரு திட்டம் பண்ணினான். அவன் ஜெபிக்க கூடாதுன்னு சத்துரு சட்டம் போட்டான். அவன் வாயை அடைக்க சத்துரு திட்டம் போட்டான். ஆனால் சத்துருவின் திட்டத்தை முறியடித்த தானியேலுக்கு ஆண்டவர் சிங்கத்தின் வாயை அடைத்தார். அல்லேலூயா. வாயை அடைக்க சத்துருவால முடியாதுங்க. நம்ம வாயை சத்துருவால அடைக்க முடியாது. நம்மளால நம்மை துதிக்க கூடாதுன்னு சத்துரு என்ன முடியாது. ஏன்னா துதிக்க வைக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. செபிக்க வைக்கிறவர் கர்த்தர். ஆராதிக்க வைக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நீ முட்டிய முடக்கிட்டனா பலனை தருகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணணும்னு நினைச்சிட்டேனா ஜெபிக்க வைக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. இந்த தானியேல் அப்படிப்பட்ட நிலைமையில நான் ஜெபம் பண்ணுகிறான். ஆறாவதாக பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல யாக்கோபு போராடி ஜெபிக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்துல இரவெல்லாம் போராடி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது ஏசா 400 பேரோடு கூட என்ன செய்றானா யாக்கோப எதிர்த்து வருகிறான். எப்படியாகிலும் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனோடு கூட எதிர்த்து வருகிறான் இந்த ஏசா வேற யாரும் இல்லை, அவன் உடன் பிறந்த சகோதரன், ரெட்ட பிள்ளைகள். யாக்கோபு ஏசாவும் யாரு? ட்வின்ஸு. ரெட்ட பிள்ளைகள். இந்த ரெட்ட பிள்ளைகளை ஒருத்தன் தான் அந்த ஏசா. அதுல கொலை வெறியோடு இருக்கிறான் அந்த ஏசா. அல்லேலூயா. இன்னைக்கு கூட பிறந்தவங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. அக்கா தங்கச்சிக்குள்ள சமாதானம் இல்லை. அக்கா தங்கச்சிக்குள்ள பிரிவினை. அல்லேலூயா. அவன் முன்னேறிட்டாலே நான் முன்னேறணுமா, அவன் வாங்கி அப்படிதான் போய்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. இந்த ஏசாவின் ஆவி சகோதரனை கொலை செய்யும்படி, காயின் ஆவி அதுதான். சகோதரனை யார் என்ன செஞ்சான்? கொலை செய்தான். ஆபேல் என்ன செஞ்சிட்டான்? கொலை செய்துட்டான். இந்த கொலைவெறி தாக்குதல். இந்த நேரத்தில் இந்த யாக்கோபு பிந்தி தனித்திருந்து தேவனோடு கூட போராடினான். அல்லேலூயா. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்களா? உன் குடும்பத்தார் உனக்கு செய்வேனை வச்சுட்டாங்களா? உன் கூட பிறந்தவங்க உனக்கு விரோதமாக, உன் தொழிலுக்கு விரோதமாக செய்வேனை வச்சுட்டாங்களா? கவலைப்படாத. நீ தேவ சமூகத்தில் காத்துரு. அல்லேலூயா. தேவனுடைய சமூக
சமூகத்துல ஆமே ஜெபம் பண்ணு. கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். யாக்கோபு ஏசாவை சந்தித்த பொழுது சொல்லுகிறான், தேவ தூதனுடைய முகம் போல என்ன செஞ்சுச்சான்? காணப்பட்டுச்சான். அல்லேலூயா. கொலைவெறி தாக்குதலோடு வந்த அவனுடைய முகம் தேவ தூதனுடைய முகம் போல காணப்பட்டுச்சான். காரணம், இரவு அவன் ஜெபித்த ஜெபம். அல்லேலூயா. உன் உயிரை வாங்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. ஆமே, கர்த்தர் வாங்க விட மாட்டாரு. அல்லேலூயா. ஆமே, உன் உயிர் பிரியாது. அல்லேலூயா. உனக்கு உயிருக்கு ஆபத்து வராது. ஆமே, கர்த்தர் அவன் கையில விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமே, உன்னை சாகடிக்க வருகிறவனுடைய கையில ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஆமே, உன் குடும்பத்தை அழிக்கிற நினைக்கிறவனுடைய கையில ஆண்டவர் உன் தொழில, உன் பிள்ளையை, உன் குடும்பத்தை ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். இதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். பெற்றுக்கொள்ளுங்க இந்த வார்த்தையை. ஷாதா ரகா லபா ரகா ரியாந்தா ரபா லபா. ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை நினைக்க அழிக்கிறேன். ஆமே, ஒருவனுடைய கையிலும் ஆமே தேவ பிள்ளைகளை ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக ஆமென் 7ஆம் வசனத்தில் 7வது காரியம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வசனங்கள் எழுதி கொள்ளுங்க. ஆமென். அங்கே பார்க்கிறோம், இங்கே ஒரு பட்டணத்தார் ஜெபம் பண்றாங்க. ஹல்லேலூயா. ஆமென். யார் ஜெபம் பண்றா? ஆமென். இதுவரை பார்த்ததெல்லாம் தனிநபர்கள் ஜெபம் பண்ணாங்க. இப்போ பட்டணத்தார் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். பட்டணத்தாருக்குள்ள ஒரு ஜெப ஆவி ஆண்டவர் கொடுத்தாரு. என்ன ஆவினா பாருங்க. ஆமென். இங்க ஆமென் யோனாவை கொண்டு ஆண்டவர் நினிவே பட்டணத்தை அழிப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆமென். உடனே நினிவேயின் ஜனங்கள், அந்த ராஜா சொல்லுறான், யாரும் சாப்பிடக்கூடாது. யாரும் ஆமாம், சின்ன குழந்தைக்கு கூட பால் கொடுக்கக்கூடாது. அப்படி தானே எழுதியிருக்காங்க. ஆமாம், சிறு குழந்தை கூட என்ன செய்யக்கூடாது? பால் கொடுக்கக்கூடாதான். ஆடு மாடு எதுவும் வைக்கக்கூடாது. ஆமாம், பட்டணத்தில் இருக்கிற எல்லாம் உபவாசம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி ராஜ வஸ்திரத்தை களைந்து போட்டு, உபவாசத்துக்குன்னு சில வஸ்திரத்தை அப்போ வச்சிருந்தாங்க. சணநூல் வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை உடுத்தி தேவ சமூகத்தில் பட்டணம் முழுவதும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அழிவு அறிவிக்கப்பட்ட போதும் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ஆமென். அழிவு. ஆமென். ஆண்டவர் சொன்னார், நினிவே பட்டணத்தை அழிக்க போகிறேன், நினிவே பட்டணத்தை அழிக்க போகிறேன். துன்பம் அவங்களை நெருங்கி வந்துருச்சு. தேவ கோபாக்கினை அவர் மேல வந்துருச்சு. இந்த காலவேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன், சில நேரம் நாம செய்த தவறு நிமித்தம் தேவ கோபாக்கினை நம்ம மேல இருந்தாலும் இந்த நாளில நீ ஜெபிக்க ஆரம்பி. உன் மேல இருக்கிற தேவ கோபாக்கினையை கூட கர்த்தர் மாற்ற அவராலே முடியும். ஹல்லேலூயா. இந்த நினிவே பட்டணத்தை தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்த பொழுது தேவ கோபாக்கினை நிமித்தம் வர வேண்டிய அழிவை கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யலையா. ஹல்லேலூயா. ஆமென். 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. கடைசி வசனத்தை. அவர்களுடைய கிரியைகளை, கிரியையை பார்த்துதாங்க ஆண்டவர் மனது இருக்குவாரு. நீ நினைக்கிற ஆமென் என் கிரியா, உன் கிரியை பார்க்கிறாரு. கல்யாணம் வீட்டுக்குன்னா எந்த நேரத்துக்கு போற கிரியை பார்க்கிறாரு. ஆமென். வேலைக்குன்னா 8:15 போய் சட்டியை பொட்டி தூக்கிட்டு கூடையை தூக்கிட்டு ஓடுறமே, உன் கிரியை ஆண்டவர் என்ன செய்றாரு? பார்க்கிறாரு. ஆமே, மாலை ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு, வீட்டில் கால் மேல காலை போட்டு டிவியை பார்க்கிறிய, அந்த கிரியை கர்த்தர் பார்க்கிறார். ஆமே, இங்க ஜெபம் நடக்கு, உபவாச ஜெபம் நடக்கு, வீட்டுல சும்மா இருக்கிய, அந்த கிரியை கர்த்தர் பார்க்கிறார். ஆனா அந்த கிரியை நீ மாற்றிட்டேனா, அந்த கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தாரா. நல்ல கையை தட்டிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவ கோபாக்கினை நிமித்தம் வரவேண்டிய துன்பத்தை கூட ஆமென் நீ ஜெபம் பண்ணினாலும் மாறும். தேவ கோபாக்கினை உன் மேல இருந்தா கூட நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஆமென், அந்த தேவ கோபாக்கினை கூட உன் குடும்பத்தை விட்டு உன்னை விட்டு கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பட்டணத்தால் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ஒருவேளை தேவ கோபாக்கின நம்ம மேலே இருக்கலாம். நாம் எல்லாம் மனுஷங்க தான். ஏதோ ஒரு காரியத்தில் தேவன் விரும்பாத காரியத்தை நாம் செய்திருக்கலாம். அது நிமித்தம் தேவ கோபாக்கினை நம்ம மேலே விழுந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே ஆண்டுடைய சமூகத்தில் கெஞ்சிங், ஆண்டவரே நீர் கோபாக்கினைக்கு நின்று என்னை நீங்களாக்கும், என் குடும்பத்தை நீங்களாக்கணும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் மேலே மனஸ்தாபப்பட்டு தீங்க ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க அடுத்ததாக ஆமென். பாருங்க அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்போ சபையார் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். சொன்ன தனிநபர் ஜெபித்தாங்க, அடுத்து பட்டணத்தார் ஜெபித்தாங்க. இப்போ ஆமென். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட என்ன செஞ்சாங்களா? ஜெபம் பண்ணினார்கள். யாருக்காக ஜெபம் பண்ணாங்க? யாருக்காக ஜெபம் பண்ணாங்க? பேதுரு ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்றாங்க. ஊழியக்காரன் இப்ப எங்க இருக்கிறான்? சிறையில் இருக்கிறான், பிரச்சனைக்குள்ள இருக்கிறான், பாடுகளுக்குள்ள இருக்கிறான், சிறைக்குள்ள. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க ஊழியக்காரனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமென். இல்லை இல்லை, அவங்களுக்கு தான் பிரச்சனையே. அல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு பிரச்சனை தான். அல்லேலூயா. ஆமென். கூட நின்று பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ பிரச்சனைன்னு. அல்லேலூயா. ஊழிய செய்கிறது ஆமென் ஆமென் பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைக்கிறாத. அல்லேலூயா. அது என்ன சொல்றது? ஆமென், சுமையான ஒரு சுகம். அல்லேலூயா. ஊழியம் என்பது ஒரு சுமையான ஒரு சுகம். அல்லேலூயா. சரி, ஆமென். சிறைச்சாலையிலே இந்த பேதுரு அடைக்கப்பட்டிருக்கையிலே சபையார் அவனுக்காக ஊக்கமா ஜெபம் பண்ணாங்களாம். அல்லேலூயா. ஆமென். ஊழியத்தில் ஆமென் பாஸ்டர்மா துன்பப்படும் போது ஆமென் நீங்க ஜெபிக்கணும், சபையார் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதனால தான் சங்கிலி தொடர் ஜெபத்தை ஆரம்பித்தேன். எத்தனை பேர் பண்ணீங்க செவ்வாய்க்கிழமை? உண்மையா பண்ணீங்களா? ஆமென். அதுக்காகத்தான் சபைக்கான ஆமென் ஜெப குறிப்பையும் போதகருக்கான ஒரு ஜெப லிஸ்ட்டையும் ஆமென் குரூப்பில் போட்டு விட்டேன். அல்லேலூயா. இந்த செவ்வாய்க்கிழமை வேற எதுக்காகவும் ஜெபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரே என் தொழில் ஆசீர்வதிங்க வருமா, அந்த ஜெபத்தெல்லாம் விட்டுறணும். இந்த சங்கிலி தொடர் ஜெபம் சபைக்காகவும் எனக்காகவும் மட்டும்தான். அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். சபையா ஊக்கத்தோட ஜெபம் பண்ணணும். ஊழியருக்கு நெருக்கம் வருதா, பாடு வருதா, பிரச்சனை வருதா, சபையார் ஊக்கத்தோட என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். ஆமே. துன்பம் வந்துருச்சு, ஆமே பாஸ்டருக்கே துன்பமா, வேண்டாம் வேற சபைக்கு போவோம். அந்த பாஸ்டருக்கு துன்பம் வந்தா எந்த சபைக்கு போவே? அல்லேலூயா. இப்படியே துன்பமே இல்லாத சபை இங்க கிடையாது. அல்லேலூயா. துன்பப்படாத ஊழியனை இந்த உலகத்தை நீ பார்க்கவே முடியாது. வெளியில சந்தோஷமா இருப்பாங்க, ஆனால் அவங்க உள்ள வடிக்கிற கண்ணீர் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க சொல்லிடுவீங்க ஊழியக்காரங்கிட்ட இதுக்காக ஜெபம் பண்ணுன்னு. ஊழியக்காரங்க அவங்க காரியத்தை யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவங்க தேவ சமூகத்தில் மட்டும்தான் நிற்க முடியும். அல்லேலூயா. அதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? அல்லேலூயா. ஆமேன். அந்த செவ்வாய்க்கிழமை ஜெபத்தை மறந்துடாதீங்க. அந்த சங்கிலித்தோட ஜெபம் ஆமேன், அதை செய்யணும். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கடைசியாக ஆமேன் அங்கே பார்க்கணும்னு அநேக ஜெபம் பண்ணாங்க. ஆமேன். மத்தேயு சுவிசேஷம் ஆமேன் 26ஆம் அதிகாரம் 36 39, அதுக்கடுத்து 42 44 இந்த வசனங்கள் எல்லாம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இயேசு ஜெபித்தார். யார் ஜெபித்தா? ஆமா, வாசிங்க முதல் வசனத்தை. அப்பொழுது இயேசு சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் துக்கமடையவும். யாருங்க துக்கப்பட்டா? யார் துக்கப்பட்டா? இயேசு. இயேசுவுக்கு துன்பம் இல்லைன்னு நினைச்சிங்களா? அவர் அடைஞ்ச துன்பம் மாதிரி நீங்களும் நானும் அடையலைங்க. அல்லேலூயா. லேசா நெருஞ்சிமிழ் குத்துனாலே 2 நாளைக்கு நொண்டி 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 நடக்கிறோம். அவர் தலையில் முள் கிரீடத்தை சூட்டினாங்க.
அல்லேலூயா. விழாவிலே ஈட்டியால குத்தினாங்க, வாரினாலே அடிக்கப்பட்டார். ஆமே, காரி துப்புனாங்க. ஆமேன், அவரை துன்பப்படுத்தினாங்க. அவர் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினாராம். அந்த நேரத்தில் அவர் கெத்சமனேல போய் தன் வேர்வை இரத்த துளிகளாய் விழுகிற வரையிலும் தேவ சமூகத்தில் நோக்கி ஜெபித்தார். அல்லேலூயா. நமக்கு முன்மாதிரி ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. அவருக்கு வியாகுலம் துக்கம் வரும்போது அவர் தேவனை நோக்கி ஜெபித்த ஆரம்பித்தார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி தேவ சமூகத்தில் இயேசு ஜெபித்தார். அல்லேலூயா. ஆமென். மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க, ஆனா இயேசு ஜெபித்தார்ல. அல்லேலூயா. இயேசு ஜெபித்தார்ல. துக்கமடையும் போது ஜெபித்தார்ல, கண்ணீர் விடும்போது ஜெபித்தார்ல, அவர் வியாகுலப்படும் போது ஜெபித்தார்ல, அவர் துக்கப்படும் போது ஜெபித்தார்ல. அந்த ஜெப ஆவியை கர்த்தர் இந்த நாளில உனக்குள்ளும் எனக்குள்ளும் கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. ஆமென். துக்கப்படுகிற வேளையிலே, வியாகுலப்படுகிற வேளையிலே இயேசு ஜெபித்தார். சபையே, நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஜெபத்துல வளரு. ஆமென். ஜெபவாசத்துல வளரு. ஆமென். ஆலய காரியங்களிலே, ஆமென், ஜெப ஐக்கியங்களிலே வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். அப்படி அநேகர் ஜெபித்தாங்க. இன்னும் 2-3 பேருடைய ஜெபம் இருக்கு. ஆமென். டைம் ஆனதுனால முடிக்க விரும்புகிறேன். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இடைவிடாமல், நோ கேப். கேப்பே இருக்கக்கூடாது. அதான் செயின் பிரேயர். அல்லேலூயா. இடைவிடாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யணுமா? நாம ஜெபிக்க வேண்டும். பிலிப்பியர் 4:6 சொல்லப்படுகிறது, ஜெபத்தினாலே தேவனுக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்கள். ஆமென். ஜெபத்தினால தான் தேவனுக்கு உன் பிரச்சனையை தெரியப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஆமென். லெட்டர் போடுறதுனால தான் உன் பிரச்சனை என்னன்னு அங்க சிஎம்முக்கு தெரியும். ஆமென். முதலமைச்சருக்கு பெட்டிஷன் போடுறாங்க, லெட்டர் போடுறாங்க, ஆமென், மெயில் பண்ணுறாங்க. ஆமென். அதே போல தான் நீ ஜெபம் தான் உனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற அந்த மெயில் கனெக்ஷன். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணுறது ஆண்டவருக்கு போடுகிற ஒரு மெயில் லெட்டர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஜெபத்தின் மூலமாக தெரியப்படுத்து. அல்லேலூயா. அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனால் நீ தெரியப்படுத்தணும். அல்லேலூயா. அதற்கு தேவை ஜெபம். அல்லேலூயா. அதற்காவது ஜெபம் பண்ணுங்க. உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை சொல்லவதற்காவது ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உன் பிரச்சனையை தேவ சமூகத்தில் தெரியப்படுத்துவதற்காக ஜெபிக்க அர்ப்பணிங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் எழும்பி நிற்கலாமா? அல்லேலூயா. எல்லாம் எழும்பி நில்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. பாடுவோம். துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தா அனைத்து அனைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. அன்பரும் கரத்தா அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. சொல்லுங்க. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. ஆமென். துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா சொல்லுங்க.
சொல்லலாமா? ஏறெடுப்பேன் ஜெப பலிகள் என் ஜீவனாளெல்லாம். சொல்லுங்க, ஏறெடுப்பேன் ஜெப பலிகள் என் ஜீவனாளெல்லாம். ஏறெடுப்பேன் ஜெப பலி, ஏறெடுப்பேன் ஜெப பலிகள் என் ஜீவனாளெல்லாம். மறுபடியும் சத்தமாய் சொல்லுங்க, ஏறெடுப்பேன் ஜெப பலிகள் என் ஜீவனாளெல்லாம். நல்ல கையை தட்டி ஆண்டவரே, உங்களுக்குள்ள இருந்த அந்த ஜெப பாரம் எனக்குள்ள தாங்கன்னு கேளுங்க. எனக்குள்ள தாங்க. நீங்க வியாகுலப்படும் போது செபித்தீங்களே, நீங்க கலக்கம் அடையும் போது செபித்தீங்களே, எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஜெப பாரம், எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி இந்த திருச்சபைக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே. செபிக்க வைப்பீராக. கர்த்தருடைய கரம் ஆண்டவரே பிள்ளைகள் மேல இறங்கட்டும். ஆண்டவரே, துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படுகிறதில்லை என்று வாசித்தோமே. பிள்ளைகளை ஆமேன் கைவிடாமல் நடத்தி வருகிறீங்க. இனிமேலும் நீ கைவிடாமல் நடத்த போதுமானவராய் இருக்கிறீங்க. கர்த்தர் நீ செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். இறுதி ஜெபத்தை ஆமேன் அப்பா செய்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். ஆமேன். இந்த ஜெப நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் ஜெபிப்போம். அன்பான தேவனே, பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் இயேசுவை போல ஜெபிக்க கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தருடைய பெரிதான கிருபை எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கத்தக்கதான கிருபை தாங்கப்பா. அந்நாளை குறித்து பார்த்தோம் ஆண்டவரே, சீக்கியா குறித்து பார்த்தோம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம். மனாசை குறித்து பார்த்தோம், யாக்கோபை குறித்து பார்த்தோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, சோத்திரம் சோத்திரம். எல்லாரும் ஜெபித்தார்கள். நெகேமியா குறித்து பார்த்தோம், தானியேலை குறித்து பார்த்தோம் ஆண்டவர். எல்லாரும் ஜெபித்தார்கள். தனிப்பட்ட முறையிலே அவர்கள் ஜெபித்தார்கள். பேதுருவுக்காக சபையார் ஊக்கமாக ஜெபித்தார்கள். இயேசு ஜெபித்தார் ஆண்டவரே. பல காரியங்களை குறித்து கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து பண்ணார். நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஐயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்களும் ஜெபிக்கத்தக்கதான கிருபை தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக எப்பொழுது நாங்கள் ஜெபிக்க கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெப தூப ஆவி எங்களுக்குள்ளே வாசம் நம்முடையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அடுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் பூமியில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.